ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா myvi3ads நம்ம நியூவாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஃபோன் நம்பரை அங்கே என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா திஸ் மொபைல் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படின்னு அங்கே ஷோ ஆகும். அதாவது இந்த மொபைல் நம்பர் வச்சு ஆல்ரெடி myvi3ads அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு அப்படின்னு ஷோ ஆகும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே கிரியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா myvi3ads ஒரு மொபைல் நம்பரை வச்சு ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். அதுவும் ஒன் டைம் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். இந்த myvi3ads உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய ஃபோன் நம்பரை வச்சு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு ஓடிபியோ எதுவுமே உங்களுக்கு வராது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ரிலேட்டிவ் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸை மட்டும் வச்சு உங்களுக்கு தெரியாமலே myvi3ads அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ் யாராச்சும் உங்களுக்கு தெரியாமலே myvi3ads அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து myvi3ads அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக உங்கள் ஃபோன் நம்பரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது ஆல்ரெடி இந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் ஃபோன் நம்பரை வச்சு யார் உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ myvi3ads ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு, லாகின், ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் டைரெக்டாக ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கிரியேட் நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் நியூவாக பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் அங்கே என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா கெட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நாங்கள் 10 ரூபா சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் ப்ளஸ் பாஸ்வேர்டு உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஷோ ஆகும். அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. ஸோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு myvi3ads ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களுக்கான யூசர் நேம் அண்டு நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா myvi3ads ஆப்பை நீங்கள் பர்ஃபெக்டாக லாகின் பண்ணியாச்சு. அதாவது உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணி லாகின் பண்ணியாச்சு. இப்போது உங்களுடைய ஃபோன் நம்பரை வச்சு யாரும் உங்களுக்கு தெரியாமல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது அப்படின்னா ஸோ myvi3ads பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் டாப்பில் 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜெனியாலஜி ட்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் யூசர் நேம், ஸ்பான்சர் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க. நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. ஸ்பான்சர் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு உங்களுக்கு யார் ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த பேஜ்லேயே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் நம்பர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு உங்களுக்கு தெரியாமல் myvi3ads ஐடி கிரியேட் பண்ணது யார், அவங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு அந்த இடத்துல ஷோ ஆகும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.